ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணியே எவ்வளோ பார்த்து நான் செஞ்சாலும் எனக்கு பர்ஃபெக்டாக குண்டு குண்டாக சாஃப்டாக குலாப் ஜாமுன் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி பாருங்கள். குண்டு குண்டாக சாஃப்டாக செம்ம ஸ்பாஞ்சியாக உங்களாலையும் குலாப் ஜாமுன் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி நான் எம்டிஆர்லேருந்து தான் ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட், அதாவது 200 கிராம்ஸ் பாக்கெட் எடுத்திருக்கேன். பின்னாடி இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. மாவு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி லூஸாக பிசுன்னு பிசைஞ்சுக்கோங்க. மாவு கண்டிப்பாக ½ அன் ஹவர் ஆச்சு ஊறணும். சக்கரை அதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம். 400 கிராம் சர்க்கரைக்கு 400 ml தண்ணி சேர்த்துட்டு 4 ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசுன்னு வந்தா போதும். பாகு கன்சிஸ்டன்சிலாம் பார்க்க வேணாம், ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துட்டு கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இது தனியா இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில கொஞ்சம் கூட ஒட்டாம இருக்கும். இதுதான் கரெக்டான பக்குவம். கொஞ்சமா மாவு எடுத்து கையில அழுத்தம் கொடுக்க கூடாது, அதுக்காக லூஸாவும் விடாதீங்க. மீடியமா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து உருட்டினீங்கன்னா கிராக் இல்லாம 34 உருண்டைகள் இந்த சைஸ்ல கிடைக்கும். எண்ணெய் ரொம்ப சூடா இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டா இருக்கும் போதே 5 ல 6 உருண்டைகள் போட்டுருங்க. போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுவாகவே எண்ணெயிலிருந்து மேலே எலும்பி வரும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துருங்க. அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சக்கரை பாகில் டிராப் பண்ணிட்டீங்கன்னா அது அழகா நீந்திக்கிட்டே இருக்கும். ஓவர் நைட் நீங்க சோக் பண்ண விட்டாலும் பரவாயில்ல, ஆனா அட்லீஸ்ட் 2 மணி நேரமாச்சும் ஊற விட்டீங்கன்னா பாகு எல்லாமே குலாப் ஜாமுன்குள்ள இறங்கி செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியா கடையில் கிடைக்கிறத விட டேஸ்டியா வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க.